இவனோட பேர் முட்டாள். இவன் எந்த அளவுக்கு முட்டாள்னா, காலைல எந்திரிச்சதும் தான் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டியை பாக்குறான். முதல் நாள் இவன் போட்ட குப்பை அதுல இல்லாம போக அதுக்கு யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்ட இவன் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு ஒளிஞ்சிருந்து அப்ப குப்பை வண்டி வந்து அந்த குப்பை தொட்டியில இருக்கிற குப்பையை அள்ளிட்டு போகுது. இப்ப அந்த குப்பை வண்டி அந்த குப்பையை கொண்டுகிட்டு குப்பை கொட்டுற இடத்துக்கு போகுது. அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவனும் அங்க போயிடுறான். அங்க ஆர்மி யாருக்கும் தெரியாம ஒரு மிஷினை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இவன் பாத்துடுறான். இவன் பார்த்ததை பார்த்த ஆர்மி இவனை விட்ட ஆபத்துன்னு சொல்லிட்டு இவனை கொல்றதுக்காக ஆள் அனுப்புறாங்க. இவன் வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போற ஆபீசர் சுட்டதுல இவன் வண்டியோட ஃபியூல் டேங்கர்ல ஓட்ட விழுந்துடுது. அது வழியா பெட்ரோல் எல்லாம் கீழே ஊத்துது. இந்த முட்டாளோ ஒரு லைட்டர் கொளுத்தி தெரியாதனமா அது மேல போட்டுடுறான். அதனால ரோட்ல தீ பிடிச்சு பின்னாடி வந்துட்டு இருக்க அந்த ஆபீஸரோட வண்டி பிளாஸ்ட் ஆகிடுது. பெட்ரோல் பம்புக்கு போயிட்டு அந்த ஓட்டையை அடைக்க சொல்றான். அங்க இருக்கிறவனோ அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம பபிள் கம்ம வச்சு அடைச்சு விட்டுடுறான். அவன் வண்டியில போயிட்டு இருக்கிறப்ப அங்க வந்த கில்லர் இவனோட வண்டியில டைம் பாம்பை செட் பண்ணிட்டு தூரமா போய் நின்னு இந்த வண்டி வெடிக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த முட்டாளோ வண்டிக்குள்ள குழவியை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிடுறான். அந்த குழவியை அடிக்கிறதுக்காக தன்னோட ஷூவை கலட்டி அடிக்கிறான். அப்ப அந்த வண்டி பிளாஸ்ட் ஆகிடுது. தூரமா இருந்து பார்த்த அந்த கில்லர் தன்னோட மிஷின் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறான். ஆனா இங்க பின்னாடி பக்க கார் மட்டும் தான் பிளாஸ்ட் ஆகிருக்கு. முன்னாடி பக்க கார் அப்படியே இருக்கு. அந்த ஷூவால் அடிச்சதுனாலதான் இந்த காரே பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு நினைச்ச இவன் அந்த ஷூ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஷூன்னு நினைச்சுக்கிறான்.